ஜேடிஎம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் சில கார்ஸை ஜேடிஎம் கார்ஸ்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம ரியல் ஜேடிஎம் கார்ஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டொயோட்டா சுப்ரா, நிசான் ஜிடிஆர், மஸ்டா RX-7 எல்லாமே கார் லான்ச் ஆன கொஞ்ச நாள்லயே ஃபேமஸ் ஆனது. அதுக்கு ரீசன் ஜேடிஎம்ங்கிற வார்த்தை தான். ஸோ ஜேடிஎம்னு சொன்னதும் ஜேடிஎம்ங்கிறது கார் மாடல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. ஜேடிஎம் அப்படின்னா ஜாப்பனீஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதாவது ஜப்பான்ல உள்ள மக்களுக்காக பில்ட் பண்ண கார் தான் ஜேடிஎம் கார்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லி ஊரை நம்ப வச்சாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஜேடிஎம் கார்ஸ் பொதுவாக ப்ரைஸில் சீப்பாக இருக்கும். அதே சமயம் ஸ்மால் இன்ஜின் பிக் டர்போவோட வந்திருக்கும். பட் இந்த காரெல்லாம் டியூன் பண்ணீங்க அப்படின்னா 1000 ஹார்ஸ் பவர் பில்ட் பண்ணாலும் வித் ஸ்டாண்ட் பண்ணும். அதனால தான் ஸ்ட்ரீட் ரேஸோட கிங்குன்னு இந்த ஜேடிஎம் கார்ஸை சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோஸ் ஆல்மோஸ்ட் ஜேடிஎம் கார்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மசில் கார் ரோர் பண்ணும், அதே சமயம் ஜேடிஎம் கார்ஸ் டிசப்பயர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஜப்பான்லேருந்து வந்த கார்ஸ் எல்லாமே ஜேடிஎம் கார்ஸா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இதுதான் உங்களை குழப்பற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஜேடிஎம் அப்படின்னா ஜாப்பனீஸ் டொமஸ்டிக் மார்க்கெட், அதாவது ஜப்பானுக்குள்ளே சேல் பண்ணுறதுக்காக மட்டும் உருவாக்கின கார்ஸ். ஜப்பான் கம்பெனி கார்ஸ் எல்லாமே ஜேடிஎம் கார்ஸ் கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜேடிஎம் அப்படின்னா ஜஸ்ட் நார்மல் கார்ஸ் கிடையாது, அது ஒரு லெஜெண்டரி கார்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கார்ஸை பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.